முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசின் 2026-2027 ஆண்டுக்கான முதல் முழுமையான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து உரையாற்றினார். அப்போது அரசு பொறுப்பேற்ற 3 மாதங்களுக்குள் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தாவேகா அரசு பொறுப்பேற்ற கடந்த 3 மாதங்களில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் விலையில்லா மின்சாரம் 200 யூனிட்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மரிய வில்சன் தகவல் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.